சூப்பர் டேஸ்ட்டில் மினி இட்லி பண்ண போகிறாங்க. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து கார சட்னி வச்சுருக்கேன், ரொம்ப டேஸ்டியாட்டு. 1 கப்பு ரவையும் 2 உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க. 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை நல்லா பொடி கண்ணில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்தாச்சு. இது நரல் மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஜல்லடையில் வச்சு வடிகட்டி எடுத்து விடணுங்க. வடிகட்டி எடுத்தாச்சு. 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன். 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிடணுங்க. 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி. நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 ஸ்பூன் உப்பு, கருவேப்பிலை பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க. எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சூடானோன்னா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடணுங்க. உருளைக்கிழங்கு நல்லா கொதிக்கவும் நம்ம ரவை ஆட் பண்ணி கிண்டி எடுத்துக்கணும். நல்லா திக்காட்ட கிண்டி எடுத்துக்கணும். நம்ம சின்ன சின்னதாட்டு கையை வச்சு தான் மினி இட்லி மாதிரி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி பண்ணுறது, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம், ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம். கொஞ்சம் மல்லித்தழை போட்டு கிண்டி ஆற வச்சு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சட்னி தாளிச்சிக்கலாம். கடையில் 1 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் கடலை பருப்புங்க. இது நல்லா வறுத்துட்டு காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகா போட்டுக்கோங்க. 4-5 வரமிளகா போட்டுங்க. ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய தக்காளியாட்டு, சின்ன தக்காளினா 3 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புளிங்க போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும். புளியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஆறவுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா மினி இட்லி மாதிரி வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இது ஸ்டீமரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிற நேரத்தில் நம்ம சட்னியும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் ஒரு ஸ்டாண்டு போட்டு இந்த மாதிரி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. ரைஸை வந்தால் போதும். நம்ம வேக வச்சு தான் எடுத்துக்கோம் ரவையை. அதனால் லைட்டாக வந்தோடனே நம்ம எடுத்துருங்க. சட்னிக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இதை தாளிசம் பண்ணிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிசம் பண்ணி எடுத்துக்கோங்க. சட்னி ரெடிங்க. ஸ்டீமர்லேருந்து நம்ம வெளியே எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சு ஒரு தாளிசம் பண்ணிக்கோங்க. கடையில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணுங்க. அடியிலேருந்து கிளறி கொடுங்க. சைடில் கிண்டி கொடுத்தீங்கன்னா உடஞ்சிரும் உங்களுக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. அதனால் கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் மல்லித்தழையும் போட்டு கிண்டி இறக்குனேன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க. பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.